ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. 9ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லி அஃபிஷியலான நியூஸ் இப்போ வரைக்கும் இருக்குங்க. மே 6 கிடையாது, மே 9ங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மே 6ன்னு இனி அஃபிஷியலாக எந்த இடத்துலையுமே சொல்லலை. நீங்கள் கூகுள் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. தேர்வுத்துறையிலேருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, மே 9 மட்டும்தான். இது முதல்ல சொல்லிட்டாங்க. இனி ஏதாவது மாற்றம் வந்தால் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் இந்த வாரம் முடிஞ்சிடும். மண்டே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது, கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஆனால் மே 9 தான் இப்போ வரைக்கும் இருக்க டேட். 9:30 ஆர் 10க்குள்ளே ரிலீஸ் ஆகி எப்போவுமே 9:30க்கு வந்துடும் ரிசல்ட். ஓகே ரைட். ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போன வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம சேனல் கண்டிப்பாக கரியர் கைடன்ஸ் வீடியோக்கு உங்களுக்கு உதவும். 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இதில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 10th 11th பார்த்துட்டு இருப்பீங்க 12தோட விவரங்களை. ஸோ இனிமேல் தான் உங்களை பற்றி நான் பேச போகிறேன். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நம்ம வீடியோ 11th 12த்துக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக என்னுடைய அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இங்கே என்ன பார்க்க வந்துருக்கோன்னா, மார்ச் 2024 என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 24 நடைபெற்ற அந்த பொதுத் தேர்வோட என்ன விவரம் வந்து பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு சார் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு மனசுக்காக, ஒரு மனசு தேர்தலுக்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்காக தான். இப்போ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, எது பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கோளாராக பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு தோராயமாக ஒரு பப்ளிக் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவும், ஒவ்வொரு உடவும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்க்ரீஸிங் ஆஃப் பாஸ் ரேட் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறக்காகவும், போன வருஷம் எவ்வளோ சென்டம் எடுத்தாங்க ஒரு சப்ஜெக்ட்லேயும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைக் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எதாக இருக்கட்டும், எவ்வளோ சென்டம் எடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ எடுப்பாங்க, ஒரு தோராயமாக சொல்ல முடியும் என்னால். அதை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி சார் சொல்ல போகிறீங்கன்னா, உங்களுடைய கேள்வித்தாள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கேட்ட விதம் அந்த மாதிரி. ஸோ அந்த விதத்தை வச்சு கணிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் மாறும். ஸோ அதனால் இந்த அனாலிசிஸ் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு டேட்டா இப்போ கிடைக்கும். என்னென்னா, இந்த வருஷம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட மெயினாக இந்த 3 சப்ஜெக்டோட அண்ட் பயாலஜியோட இந்த சென்டம்லாம் எப்படி வரப்போகுது, அண்ட் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தோராயமாக பார்த்துடலாம். ஸோ 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன். ரிசல்ட்டை பற்றி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? ரிசல்ட் வரக்கு முன்னாடி இது வரனால ஸ்டேட்டிக்ஸ் எடுத்து பேசுகிறோம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது, இந்த tn.result.nic.in எடுத்தது. இது வந்து நான் கொடுத்தது கிடையாது. போன வருஷம் கவர்மெண்ட் இறக்கின டேட்டா. இந்த டேட்டாலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் எதுக்கு நான் பேசுகிறேன்னு முதல்ல சொல்லிட்டேன். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட். பசங்களாம் பயத்தில் இருக்காங்க. ஸோ அந்த பயத்தை வந்து நீங்கள் ஓவராக பயப்படுத்திடுங்க. தம்பி எடுத்துருவியாடா மார்க்கு அப்படின்னு சொல்லி அவனை பயப்படுத்தாதீங்க. அவனாக ஒரு மார்க் எடுப்பான். ஸோ அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதோடு நீங்கள் வந்து தயவுசெய்து அவனை கஷ்டப்படுத்துறது, உட்காந்து அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசுங்க. என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் போன வருஷம் பார்த்திங்கன்னா 7,60,606 பேர் எழுதியிருந்தாங்க. இந்த வருஷமும் அதே ரேட்டு தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் வேரி ஆகும். மாணவர்கள் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க? 4 லட்சம் பேர். அதுக்கப்புறம் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 3,52 பேர். மாணவியர்களின் எண்ணிக்கை வந்து 4 லட்சம் பேர். அதிகமாக தான் இருக்குது. ஸோ தேர்ச்சி விவரங்கள், அதாவது பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ் பார்க்குறதுன்னா 94.56% மொத்தமாக போன வருஷம் நடந்திருக்கு. அதில் பசங்க, மாணவியர், கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 96.44% பாஸ் ஆகிருக்காங்க. இந்த வருஷம் இது என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ் பர்சன்டேஜ் ஹை தான் ஆகும். ஸோ ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு இருந்தது, பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 95 பாயிண்ட் சம்திங் லைக் இந்த வருஷம் வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 97 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். மாணவர்கள் அதே மாதிரி 93, 94 கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் 92.37% வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக கம்பேர் பண்ணுறாங்க 2023 கூட. 2023 அதிக பேர் எழுதியிருக்காங்க. 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் 7,55,451 பேர். ஸோ கண்டிப்பாக எல்லாம் பாஸ் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் என்னமோ தான் ஃபெயிலே ஆகியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப படிக்காதவன், ரொம்ப முடியாதவன், ஆப்சண்ட்டாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். அதுதான் தேர்ச்சி விகிதம் வந்து 94.3%. பாருங்கள், இங்கே 2023 அந்த மாதிரி 2024 என்ன இருக்குது பாருங்கள். தேர்ச்சி விகிதம் என்னது? 94.56. இதை விட
ஒரு சில பர்சன்டேஜ் 0.5% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் 0.5 அதிகமாக எனக்கு தெரிஞ்சு 1% அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாரியாக பர்சன்டேஜ் இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. எவ்வளோ சென்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 35 பேர், இங்கிலீஷில் 7 பேர். இந்த வருஷம் தமிழில் எவ்வளோ பேர் போடுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ் ஈஸியாக தான் கேட்டாங்க, ரொம்ப ட்விஸ்டடில் வைக்கலை. வச்சாங்க 1-2, பட் எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 35னா இந்த வருஷம் 30 இதே ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 40 போகிறக்கு வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர். ஸோ இந்த தடவை இங்கிலீஷில் நிறைய சென்டம் வர வாய்ப்பு இருக்குது. 10 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இயற்பியல் ஃபிசிக்ஸில் 633 பேர், 633 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸில் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சம்முனால தான், வேறு எந்த நாளும் இல்லை, எல்லாமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. 633னா இந்த வருஷம் ஒரு 500 அந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் சென்டம் குறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின். ஆனால் 471 பேர் போன வருஷம் சென்டம். இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது ஒரு 400 பேர், ஒரு 450 பேர், கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். அடுத்தது பயாலஜியில் கண்டிப்பாக சென்டம் எகுரும். இந்த தடவை ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. 652 பேர் இருக்காங்க. எனக்கு 900லேருந்து 1000 பேர் சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 900 பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2587 பேர் வந்து சென்டம் எடுத்தாங்க போன வருஷம். ரொம்ப ஈஸி. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 1500லேருந்து 1300 வரைக்கும் தான் சென்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாட்னி 90, பயோசாலஜியில் வெறும் ஜுவாலஜி 352 பேர். அது கொஸ்டின் பேப்பர் பொறுத்து எனக்கு இந்த வருஷம் தெரியல அது என்னென்னு. கணினியறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த வருஷம் ஈஸி தான், ஓரளவுக்கு டெஸ்ட் வச்சாங்க. 6996 பேர் போன வருஷம் சென்டம் எடுத்தாங்க. இந்த வருஷம் நான் 6000 பேராவது எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸ், கணினி பயன்பாடுகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதில் எல்லாமே சென்டம்ஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுடைய கணிப்பு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே டேட்டா தான் வருமா அப்படின்னு கேட்டால் வேரி ஆகும். நான் சொன்ன டிஃப்ரென்ஸில் கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இதெல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த சென்டம் டிக்ரீஸை வச்சு நெகட்டிவ் எடுத்துக்காத. இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் எகிற போகுது. ஏன்னா பயாலஜி வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா பயாலஜி கட் ஆஃப் தான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க, கட் ஆஃப் எகிற தான் போகுது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருந்தாலும் பயாலஜி ஈஸியாக தான் கேட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எகிற தான் செய்யும் போன வருஷத்தோட. அதே மாதிரி மேக்ஸ் இந்த தடவை கஷ்டமாக கேட்டனால, கஷ்டம்னா ஓரளவுக்கு மாடரேட் பண்ணனால கண்டிப்பாக கட் ஆஃப் குறைய தான் செய்யும். எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது நேற்றுலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்க தான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தேவை. அப்போ கட் ஆஃப் குறையும். அவசரப்பட்டு போய் காலேஜில் சீட் போட்டவங்களுக்கு என்ன கதின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு ஹாப்பி நியூஸு. ஸோ கண்டிப்பாக பாஸ் விகிதமும் இந்த தடவை அதிகமாகும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, சென்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது உண்மையான விஷயம். ஏன்னா பாஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டாங்க, நிறைய பேர் பாஸாக தான் போகிறாங்க. சென்டம் கம்மியாக தான் செய்யும். எவ்வளோ கம்மியாகும் நான் பேசிட்டேன். ஸோ இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நிம்மதி மூச்சே விடுங்க. நல்லா நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாலாம் இருக்க வேண்டாம். எதிரியாக ஒரு கவனம் செலுத்துங்க. ரிசல்ட் வர அன்னைக்கு டென்ஷன் போதும். அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான். ரிசல்ட்டை பார்த்த உடனே அவ்வளோதான், பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிட்டு நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை விட்டு அதையே போட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கம்மியானாலும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அதிகமானால் ஓகே ரொம்ப சந்தோஷம். பட் கம்மியாச்சுன்னா நீங்கள் ஓகே நீங்கள் நினச்சதை விட வரல அப்படிங்கிறதோட விட்டுருங்க, தவிர அதை போட்டு யோசிச்சுட்டே இருக்க வேணாம். ஆனால் அடுத்தது என்னென்னு பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கும். ஏன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது இல்லையா? அப்போது அப்படின்னு என்ன அர்த்தம், போன வருஷம் 170க்கு கிடச்ச காலேஜ் இந்த வருஷம் 165க்கே கிடைக்குங்கிறதான் ஒரு தோராயமான ஒரு கணிப்பு. பார்க்கலாம் எது எப்படி இருக்குன்னு. கட் ஆஃப் வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு சென்டம் வச்சு சில முடிவுகள் சில தோராயமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரேங்க் லிஸ்ட் எப்போ வருதோ அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். பார்க்கலாம், ஏதாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியாக இருப்போம். ரிசல்ட் எல்லாமே இந்த தடவை நல்லாவே திருத்தியிருக்காங்க. அதாவது ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரும், நல்லாவே திருத்தியிருக்காங்க. லீனியண்டான கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் அட்டன் பண்ணாலே மார்க்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 10th 11th பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா May 19 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. May 19 தான் ரிசல்ட்டு. இப்போ அஃபிஷியல் டேட் May 9 தான் இப்போதைக்கு. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டேட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.